தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி நகரத்தார் வழிபடும் பிள்ளையார் நோன்பு பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பிள்ளையார் நோன்பு நகரத்தார்களுக்கே உரிய முக்கிய விழாக்களில் மிகுந்த தொன்மையும் பெருமையும் உடைய விழாவாக கடைப்பிடிக்கப்படும் பிள்ளையார் நோன்பு இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பு முன்னொரு காலத்தில் செட்டிநாட்டைச் சுற்றியுள்ள நகரத்தார்களால் கடைப்பிடிக்கப்பட்டு பின்னாளில் அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகின்ற மேன்மைகள் மிகுந்த நோன்பாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிக்கப்படுகிறது. பல்வேறு ஆண்டுகளாக நகரத்தார்களின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய நோன்பாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் இந்த பிள்ளையார் நோன்பு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் சேர்ந்த நன்னாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிள்ளையார் நோன்பினை பற்றிய செவி வழி செய்தியினை இப்போது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் நகரத்தார்கள் வாணிபத்தின் பொருட்டு அடிக்கடி கடற்பயணம் மேற்கொள்வதை அன்றாட வாடிக்கையாக கொண்டிருந்தனர். ஒருமுறை சில நகரத்தார்கள் ஒன்று கூடி காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தங்களது பயணத்தை தொடங்குகின்றனர். அவர்களின் பயணத்தின் பொழுது கடலில் கடுமையான சூறாவளி காற்று ஏற்பட்டு கப்பலின் திசை மாறி நிலப்பரப்பை அடைய முடியாமல் சிக்கித் தவிக்கின்றனர். அன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாகும். அவர்கள் அன்றாடம் வணங்கும் மரகத பிள்ளையாரை நினைத்து தங்களை காக்கும்படி அனைவரும் ஒன்று கூடி மனதார வேண்டிக் கொள்கின்றனர். மேலும் அந்த கடற்பயணத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரும் எப்படியாவது நாம் கரையை அடைந்து நமது குடும்ப உறுப்பினர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் அனைவரது உள்ளத்திலும் ஏற்படுகிறது. அன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடுமையான பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றனர். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாட்களை கணக்கிடுவதற்காக தங்கள் வேஷ்டிகளிலிருந்து ஒரு நூலை எடுத்து பத்திரப்படுத்தி வருகின்றனர். 21 நாட்கள் கழிந்ததும் அவர்கள் ஒரு தீவின் கரையை அடைகின்றனர். நகரத்தார் அனைவரும் கரையை அடைந்த தினம் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் கூடிய சுபதினம் ஆகும். அன்று அவர்கள் உணவிற்காக பயணத்தில் கொண்டு வந்த அரிசி மாவு, நெய், வெல்லம் முதலியவற்றை கலந்து பிள்ளையார் போல பிடித்து வைத்து 21 வேஷ்டி நூல்களையும் சேர்த்து திரிபோல் செய்து அந்த மாவு பிள்ளையாரில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். அந்த தீவில் கிடைத்த ஆவாரம் பூவை கொண்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனையும் செய்தனர். அதன் பின்னர் அனைவரும் மீண்டு வந்து காவிரி பூம்பட்டினத்தை அடைந்து தங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் சந்தித்து எல்லா விவரங்களையும் விவரிக்கின்றனர். தங்கள் மக்களில் பெரும்பாலோரை காப்பாற்றிய மரகத பிள்ளையாரை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத் திருநாளிலிருந்து 21ஆம் நாள், அதாவது சஷ்டியும் சதயமும் கூடும் நல்ல நாளில் ஆவாரம் பூவும் அரிசி மாவு பிள்ளையாரும் புத்தம்புது வேஷ்டியின் நூலில் செய்யப்பட்ட திரியை கொண்டு விளக்காக ஏற்றி தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் காக்குமாறு பிள்ளையாரை வேண்டுகின்றனர். பின்னர் அந்த மாவு பிள்ளையாரை குடும்பத்துடன் உண்டு மகிழ்கின்றனர். ஆடவர்களால் முதலில் துவக்கப்பட்ட இந்த நோன்பு இன்றளவும் வீட்டின் தலைமகன் எடுத்து கொடுக்க மற்றவர்கள் இறைவனை வேண்டி அந்த விளக்கினை பெற்று உண்டு வருகின்றனர். வேலை நிமித்தமாகவோ வேறு எந்த காரணத்தினாலோ ஆண்கள் வீட்டில் இல்லை என்றாலும், ஒரு வயது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையின் கைகளிலிருந்து பெண்கள் விளக்கினை பெற்றுக் கொள்கின்றனர். இத்தகைய பெருமைகள் மிகுந்த பிள்ளையார் நோன்பினை எப்படி கடைப்பிடிப்பது? திருக்கார்த்திகையிலிருந்து 21ஆம் நாள் கொண்டாடப்படும் நோன்பு பிள்ளையார் நோன்பு ஆகும். சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் கூடி வரும் நல்ல நாளில் இந்த நோன்பு கொண்டாடப்படுகிறது. இந்த நோன்பானது மாலையில் அனுஷ்டிக்கப்படும் நோன்பாகும். முதல் நாள்
வீடுகளை சுத்தமாக கூட்டி மொழுகி மாவிலை தோரணம் கட்டுவார்கள். அதனை அடுத்து நோன்பு அன்று நடுவீட்டில் கோலமிட்டு அப்பம், கருப்பட்டி பணியாரம், வெள்ளை பணியாரம், கந்தரப்பம், உளுந்து வடை, மோதகம், உப்பு கொழுக்கட்டை, சீடை, அதிரசம் என பல்வேறு வகையான பலகாரங்கள் செய்து வைத்து 5 வகையான பொரிகளை வீட்டிலேயே வறுத்து பிள்ளையாருக்கு படைத்து மகிழ்வார்கள். நகரத்தார்கள் இடையே பிள்ளையார் நோன்புக்கு என்று பிறந்த வீட்டிலிருந்து சீராக அரிசியும் வெல்லமும் கொடுத்தனுப்பும் பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுபோலவே நகரத்தார்களின் திருமணத்தில் வெள்ளிச் சாமான்களுடன் வெள்ளி பிள்ளையாரும் உடன் வைப்பர். இது இப்பொழுதும் நடைமுறையில் உள்ளது. வீட்டில் உள்ள மனைப்பலகையில் மாக்கோலமிட்டு பிள்ளையார் படத்தை வைத்து பூச்சூடி உடன் வெள்ளி பிள்ளையாருக்கும் பூச்சூடி இருபுறமும் ஒரு குச்சியில் கண்ணு பிள்ளை பூ, ஆவாரம் பூ, மாவிளையும் வைத்து கட்டி இதனை விநாயகரின் இருபுறத்திலும் வைத்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள். வீட்டில் உள்ளோரின் எண்ணிக்கைக்கு ஏற்றபடி கருப்பட்டி பாகையும் அரிசி மாவையும் பிசைந்து செய்த மாவினால் கூம்பு வடிவில் பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த பிள்ளையார் பூஜையை வீட்டின் தலைவர் செய்வார். இந்த கருப்பட்டி பிள்ளையாரின் மீது 21 நூல் இலைகள் கொண்ட திரியை போட்டு நெய் ஊற்றி நுனி வாழை இலையை விரித்து வைத்து அதன் நுனியில் வெள்ளி அகல் விளக்கு வைத்து மலர்ச்செண்டு சாற்றி தீபம் ஏற்றி வைக்கின்றனர். அதன் பின்னர் பிள்ளையாருக்கு பொரியினால் அபிஷேகம் செய்கின்றனர். அபிஷேகம் செய்யும் பொழுது சங்கு ஊதுகின்றனர். அதன் பின்னர் கருப்பட்டி அப்பம், பொரி முதலான 21 வகை பலகாரங்களை நெய்வேத்தியம் செய்து தேங்காய் உடைத்து பழம், வெற்றிலைப்பாக்கு வைத்து படைத்து தீபம் காட்டி வழிபடுகின்றனர். ஒரு தடுக்கு போட்டு அதில் வீட்டுக்கு பெரிய ஆண்மகன் அமர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விநாயகர் அகவல் படித்த பின் நிவேதனம் செய்து தீபம் பார்த்த பின்னர் அனைவரும் இலை எடுத்துக் கொள்வார்கள். வீட்டில் யாரேனும் கர்ப்பமாக இருந்தால் வயிற்றில் உள்ள பிள்ளைக்கும் சேர்த்து 2 இலை எடுத்துக் கொள்வார்கள். வழிபாட்டின் நிறைவாக இந்த வழிபாட்டினை முன்னின்று செய்யும் குடும்பத் தலைவன் கூம்பு வடிவான பிள்ளையாரின் உச்சியில் தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஜோதியுடன் சுடரோடு பிள்ளையாரை எடுத்து அப்படியே தனது வாயினுள் போட்டுக் கொள்கின்றனர். அதன் பின்னர் அவர் ஒவ்வொரு பிள்ளையாராக எடுத்து கொடுக்க வீட்டில் உள்ளோர் அனைவரும் வரிசையாக வந்து பிள்ளையாரை பெற்றுக்கொண்டு தீபத்துடன் தங்களது வாயில் போட்டுக்கொள்கின்றனர். நிறைவாக பிள்ளையாருக்கு என்று ஏற்றி வைக்கப்பட்ட பிள்ளையாரையும் குடும்பத் தலைவன் எடுத்து தனது வாயில் போட்டுக்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் மாலை விளக்கு வைத்த பின் விளக்கேற்றி சங்கு ஊதி பிள்ளையாரின் இருபுறமும் வைத்த ஆவாரம் பூ, கண்ணு பிள்ளை, பூங்கொத்தை வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள பிள்ளையார் கோவிலில் பிள்ளையாருக்கு முன் பூங்கொத்தை தட்டிய பின் கோவிலின் ஒட்டுக்கூடத்தின் மீது வீசிவிட்டு வீடு திரும்புகின்றனர் நகரத்தார்கள். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த நகரத்தார் பிள்ளையார் நோன்பினை நகரத்தார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் கடைபிடித்து தங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று இன்புற்றிருப்போமாக. எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.